வணக்கங்க மக்களே. நம்ம ஊர்லயும் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குமான்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. இந்தா இப்ப கார்ல வந்து போலீஸ்காரங்க வந்து கதவ தொறந்து விட ஒரு நாய் ஜம்பமா போய் ஏறி உட்காருது பார்த்தீங்களா? இவன பார்க்கறப்ப ஏதோ ஒரு பெரிய விஐபி மாரி தோணுதுல்ல. ஆனா இவன் பெரிய விஐபியோ இல்ல விவிஐபியோ கிடையாதுங்க. ஒரு 13 வயசு குழந்தைய பாலியல் தொந்தரவு தந்துட்டு கைது ஆயிட்டு போற ஒரு பரதேசி நாய் தான் வந்து இவன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிப்பாளையம் அடுத்து இருக்க பாப்பம்பாளையத்துல வந்து ஒரு 13 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு வந்து தந்திருக்கான். அவன தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸ் அதிகாரிகள் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ரீசென்ட் டேஸாவே இந்த மாரி சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள டார்கெட் பண்ணி நடக்கிற பாலியல் தொந்தரவுகள் ரொம்ப அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு. என்னதான் இந்த மாரி குழந்தைகள டார்கெட் பண்ணி பாலியல் செயல்கள் பண்றவங்கள போக்சோல கைது பண்ணி உள்ள அனுப்பினாலுமே, அகைன் அண்ட் அகைன் இப்படிப்பட்ட குற்றம் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த குற்றம்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு சின்ன டவுட் தான் வருது. போக்சோ இதுக்கான தீர்வு கிடையாதா அப்படின்னு. ஏன்னா போக்சோல வந்து இதுவரைக்கும் ஒரு 1000 பேரோ, 2000 பேரோ நம்ம உள்ள அனுப்பியிருந்தாலுமே, அகைன் அண்ட் அகைன் இதே மாரி இன்சிடென்ட் நடக்குதுன்னா, போக்சோவை விட கடுமையான சட்டம் வந்து இருந்தா தான் இந்த மாரி இன்சிடென்ட் வந்து ஓரளவு குறையுமோ என்னமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. பிகாஸ் இது ஸ்டார்ட்டிங்லயே ஒரு 4 பேத்தையோ, இல்ல 5 பேத்தையோ இந்த மாரி சம்பவத்துல ஈடுபட்டவனோட மெயின் பார்ட்ட வந்து அப்பயே கட் பண்ணியிருந்தா, அதுக்கு அடுத்து எவனுக்காவது இந்த மாரி குழந்தைங்கள தொண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்குமா? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னனே. டேய், இது தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க.